ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கண்ணீர் விடும் காட்சிகளை தவிர சந்தோஷமான காட்சிகள் என் வாழ்வில் இருக்கவே செய்யாதா என்று நீயே முடிவெடுத்து நீ அதிர்ஷ்டம் கெட்டவனாக வாழ்ந்து வருகிறாய் என்பதை முடிவு செய்துவிட்டாய். குழந்தையே, காலங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. இன்று உனக்கு என்றால் நாளை அவனுக்கு என்பதை மறந்து உனக்கு செய்த வினைகள் உன்னை ஆட்டி படைத்து விட்டது. அவனுடைய எண்ணங்கள் உன் மீது திணிக்கப்பட்டு உன் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு விட்டது. நம்பிய கைகளே உன்னை குத்திவிட்டது. பாசம் காட்டிய உன்னை கட்டி தழுவிய கைகளே உன்னை தள்ளிவிட்டு விட்டது. இப்படி எத்தனையோ வேதனைகளை சுமந்து வாழும் நீ ஒரு நாள் மனதார சிரித்து விடமாட்டேனா? என் கவலைகள் எனக்கு முடிந்து போகாதா? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் எனக்கு வெற்றி அடையாதா? நான் தேடிக்கொண்டிருக்கும் வேலை எனக்கு கிடைக்காதா? பிள்ளையே இல்லை என்று முத்திரை குத்திவிட்டார்களே, எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா? என் திருமண நாளுக்காக என் பெற்றோர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே, நல்லதொரு வாழ்க்கை எனக்கு அமையுமா? என் பிள்ளையின் எதிர்காலத்தை நான் சுகமாக்க வேண்டுமே, என் பிள்ளையின் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று என் பிள்ளைகள் இங்கே பலவிதமான கோரிக்கைகளை வைத்து திண்டாடி வரும் வேதனையை பார்க்கும்போது இந்த கர்மா என்பதை எப்போது யார் உருவாக்கி யார் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறது, எதனால் வந்தது என்பதையும் தெரிந்து அதை அறவே அழித்து தீர்க்க வேண்டும் என்று நானும் முடிவெடுத்து என் பிள்ளைகளோடு போராடி வருகிறேன். அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும். நாளுக்கு நாள் அது உனக்கு துக்கத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்படாதே. வித்தியாசமான ஒரு சூழலை நீ அனுபவிக்கப் போகிறாய். புதிதான ஒரு சந்தோஷ சூழ்நிலையை அனுபவிக்கப் போகிறாய். அது நீ மீள முடியாத ஒரு இன்பத்திற்கு உன்னை தள்ளப் போகிறது. அந்த ஒரு விஷயம் வாழ்வில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்ற எண்ணத்தை கொடுக்க போகிறது. அது எப்போது தாயே என்று கேட்கிறாயா? ஒரு இல்ல விழாவில் இது நடக்கப் போகிறது. ஒரு குடும்பம் உன்னை அழைப்பிதழ் வைத்து உன்னை அழைத்திருக்கிறதல்லவா? அந்த விசேஷத்திற்கு நீ செல்லும் போது அங்கு நீ சந்திக்கும் ஒரு நபரால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறி இன்பங்கள் கொட்டி கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையா இப்படி மாறிற்று என்று நீயே ஆச்சரியப்படும் அளவு நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது அந்த விழாவில். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த வீட்டு விழாவில் உனக்கு அது கிடைக்கும். எந்த அழைப்பிதழ் உனக்கு வந்திருக்கிறதோ, எங்கு நீ செல்ல போகிறாயோ, எந்த விசேஷத்திற்கு செல்ல போகிறாயோ அங்கு உனக்கான வெற்றி காத்திருக்கிறது என்று கூறுகிறேன். புரிகிறதா? எப்படி என்று கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்காமல் நடப்பதை நல்லதாக முடித்துக்கொடு என்று உன்னுடைய குலதெய்வத்தையும் என்னையும் வேண்டிக்கொள். உனக்கு நல்ல அனுகூலமான நேரத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த பிரபஞ்சம். அது உனக்கு கிடைத்தே தீரும். யார் தடை கொடுத்தாலும் தடை செய்யப்பட்டாலும் நல்ல காரியம் உனக்கு நடக்கப் போகிறது. அதை யாரிடத்திலும் சொல்லாதே. வெளியில் நடக்கப் போவதை சொல்லாதே, நடந்ததை சொல்லாதே. அப்போது வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடித்து கூறுகிறேன். ஒரு வீட்டு விழாவில் உனக்கு நடக்கப் போகும் சந்தோஷம், கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். இது உன் தாயின் சத்திய வாக்கு. அனுபவித்து பார், புதிதாக இருக்கும். சந்தோஷப்படு, அது உனக்கு நிலைத்திருக்கும். உன்னுடன் நான் இருந்து உனக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பேன்.
மட்டுமல்லாது உன் தாய் சொன்ன எந்திரங்களையும் சாம்பராணியும் வாங்கி பூஜைகள் செய். ஓம் சக்தி. நன்றி.